முதல்வர் மாதிரி பேர் எடுக்கணும்லாம் கனவுல இல்ல, எதுலயும் நினைச்சு பார்க்காத. ஏன்னா உங்க மூஞ்செல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. தம்பி தனுசு, ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தம்பி, நான் மீடியாலேயே உங்ககிட்ட இந்த மாதிரி நீ தமிழ்நாட்டில் உங்க மாமனார் இருக்காருல, உங்க மாமனார் மூஞ்சே ஏத்துக்க முடியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா 1ஆம் நம்பர் சீட்டிங் வேலை பண்ணி குட்டித்தான் வேலை பண்ணிதாரு உங்க மாமனாரு. நான் அவர் யாரையோ ஏவி விட்டார், லாரன்ஸ் ஏவி விட்டாரு, அப்புறம் சூர்யா பொண்டாட்டி சூர்யா குடும்பத்தெல்லாம் ஏவி விட்டாரு. லாஸ்டா உங்ககிட்ட வந்துக்கிறாரு. சத்தியமா நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ இந்த விஜய் தலைவர் மாரி நம்ம முதல்வர் மாரி வரணும், நம்ம முதல்வர் மாரி பேர் எடுக்கணும்லாம் கனவுல இல்ல, எதுலயும் நினைச்சு பார்க்காத. ஏன்னா உங்க மூஞ்செல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் தெரிஞ்சு போச்சு. மக்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, உலக நாடு ஃபுல்லாவே நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஏத்துக்கிறாங்க. அவங்க மனசு தெரிஞ்சு போச்சு. அதால நீ வந்தியா, உங்க மாமனார் பேச்ச கேட்டியா, சாப்பிட்டியா, இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே போயிடு. ஆனா எலெக்ஷனா நிக்காத, சத்தியமா அசிங்கப்பட்டு தான் தோப்ப. இது ஏன்னா இப்போ உங்க மாமனார் எங்கெங்கெல்லாம் போட்டு செக்கெல்லாம் வச்சாரு, ஆனா எந்த இதுவும் படிக்கல. இப்ப உன்ன உசுவேத்தி விட்டுறாரு. நீ சம்பாரிச்ச சொத்தை நீ அழகா நிம்மதியா சாட்டின்னு போ. ஆனா அவரு அப்படி வரல முதல்வர். நம்ம முதல்வர் எப்படி தெரியுமா, நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தேவையில்ல, மக்களுக்கே நான் செலவு பண்ணி மக்களுக்கே நான் அர்ப்பணம் பண்றேன்றாரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத நீ எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே ஒன்றும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வருஷமா நல்ல மாதிரி தான் போயினுக்குது. தமிழ்நாட்டு ஒர்க்கு இவ்வளோ 20 வருஷம் இல்லாத தமிழ்நாட்டு ஒர்க்கு இப்போ இவரு பண்றாரு. என்ன தமிழ்நாட்டில் சில அதிசயம் நீயே பார்த்துருப்ப. இத்தனை வருஷம் ஆண்டாண்டில் தமிழ்நாட்டை சாதாரண மதுரையில் ஒரு பஸ் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு. அதே மாதிரி சில மாநிலங்கள்லாம் வண்டி இல்லை, ரோடு சரியில்லை, பிரிட்ஜு சரியில்லை. எல்லா ஆச்சும் நம்ம ஆளு தீர்த்து வச்சு நம்ம முதல்வர் அச்சு தூக்கி தள்ளு தூள் பண்ணி வராரு. அந்த மாதிரி நீ என் பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஆதரவு தலைவருக்கு கொடுக்காத. நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறது உங்க மாமனார் பேச்ச கண்டவன் பேச்சு கேட்டுன்னு வரியே, தப்புடா தம்பி. கொஞ்சம் மாத்திக்க தம்பி, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.